உற்சாகமான இரவு வணக்கம். இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இவ் அலுவலகம் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கனால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, கடத்தொடி நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நகலிங்கம் வேதநாயகன், பிரதி அமைச்சர்களாக சுனில் வட்டகல, பாராளுமன்ற உறுப்பினர்களாக கேதீஸ்வரன், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ரஜீவன் மற்றும் சிவஞானம் அமைச்சின் செயலாளர்களாகவும் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். வானியல் ஆர்வலர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அரிய நிகழ்வு பிளக் மூன் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழும் என்று மொத்த சந்திர கிரகணத்தின் நிலவு ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 8ஆம் தேதிகளில் வானில் கண்களவு நிகழ்வாக நிலவு ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க இருப்பதாகவும் பிளக் மூன் என அழைக்கப்படும் முழுமையான சந்திர கிரகண நிகழ்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் மனிதாபிமான அடிப்படையில் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யா, சீனா தலைவர்களுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் இந்தியா அமெரிக்க மக்களின் நலன்களுக்காக இரு நாடுகளும் இணைந்து முன்னோக்கி செல்வோம் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இந்தியா மீது 50% வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்தார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆப்பிள் நிறுவனம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐபோன் 12 மாடலுக்கான மென்பொருள் மேம்படுத்தலை வெளியிட உள்ளது. அந்த மொபைல் சாதனத்தின் கதிர்வீச்சு சக்தி அதிகமாக இருப்பதாக ஐரோப்பிய ஆணையம் உறுதிப்படுத்தியதற்கு பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் என்று தெரிய வந்துள்ளது. கனடாவில் வட அல்பர்டா மற்றும் எட்மண்டன் பிராந்தியத்தில் காட்டு தீ புகை காரணமாக காற்றுத்தரம் தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சூடானில் மலைப்பகுதியில் ஒரு கிராமத்தையே அழித்த நிலச்சரிவில் 1000 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த நிலச்சரிவில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் வாழும் தமிழர்களை சந்தித்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஜெர்மனி உள்ள தமிழ் மக்கள் ஒன்று கூடலில் தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் ஜெர்மனியில் முதல் முறையாக வேலையின்மை எண்ணிக்கை மில்லியனாக கடந்துள்ளது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 46,000 பேர் வேலையை இழந்துள்ளார்கள். இதனால் ஜெர்மனியிடம் மொத்த வேலை இழந்தோரின் எண்ணிக்கை 3025 மில்லியனாக உயர்ந்துள்ளது. சுவிஸ் நகர் காவல்துறையில் இனவரி நிலவுவது தொடர்பில் வெளியான ஒரு செய்தி கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. பிரித்தானியாவில் பொது தேர்தல் நடத்த கோரும் புகார் மனுவில் 8,60,000 பேர் கையெழுத்திட்டு உள்ளதாக பிரித்தானிய பிரதமர் பதவிக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இலங்கை அணி சிம்பாப்வேக்கு எதிரான ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தது. ஹரோவில் நடந்த 2வது ஒருநாள் போட்டியில் ஜிம்பாப்வே 278 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக இலங்கை அணிக்கு நிர்ணயித்திருந்தது. பின்னர் ஆடிய இலங்கை அணியில் நிசங்க 122 ஓட்டங்கள் குவித்து ஆட்டத்தை இழந்துள்ளார். தனது அதிரடி சதத்தின் மூலம் சிபிஐ தொடரில் பல சாதனைகளை படைத்துள்ள நியூசிலாந்து வீரர் டிஎம் ஜீப்பர் மேற்கு இந்திய தீவுகளில் நடைபெற்று வரும் கரீபியன் பிரீமியம் லீக் தொடரில் நேற்றைய போட்டிகளில் செயின்ட் லூசியர் கிங்ஸ் மற்றும் ஆன்டிகுவா பார்புடா பால்கன்ஸ் அணிகள் மோதியது. நாணய சுழற்சியை வென்ற எஸ்எல்கே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கின்றது. இதன்படி முதலில் துடுப்பாட்டம் ஆடிய ஏபிஎஃப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 204 ஓட்டங்கள் குவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.